ஓஷானிக் எடிஃபை ரேஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வெக்டார் கால்குலஸில் ஸ்டோக்ஸ் தியரத்தில் இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ராப்ளம் நம்பர் 1க்கான வீடியோ நான் போட்டுட்டேன். ப்ராப்ளம் நம்பர் 1 பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அட் த சேம் டைம் ப்ராப்ளம் நம்பர் 2க்கான சேம் ப்ராப்ளம் நம்பர் 1 எப்படி பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் வந்து ப்ராப்ளம் நம்பர் 1க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ப்ராப்ளம் நம்பர் 2க்கான பிடிஎஃப் ஃபைலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டோக்ஸ் தியரத்தை பற்றி நிறைய சேனலில் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிடிஎஃப் ஃபைலை வந்து கொடுக்கறது இங்கே நம்ம சேனலில் மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்காக ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். நவ் வி வில் மூவ் ஃபார் த ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் f vector equal to y minus z plus 2 I vector plus y z plus 4 j vector minus x z k vector over the cube. ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓவர் த கியூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கொயர் பற்றி நம்ம ஆல்ரெடி அது வந்து ரெக்டாங்கிள் ரீஜன் சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே கியூப்னு சொல்லிட்டாங்க. ஸோ கியூப்னு சொல்லிட்டதுனால இது வந்து கண்டிப்பாக 3 டைமென்ஷனல் ப்ராப்ளம். அண்ட் அனதர் ஒன் திங் ஐ வெக்டார், ஜே வெக்டார் அண்ட் கே வெக்டார்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து இட் வில் பி அ 3 டைமென்ஷனல் ப்ராப்ளம் சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லிமிட்ஸ் பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x equal to 0, x equal to 2, y equal to 0, y equal to 2, z equal to 0, z equal to 2, which is above the xy plane சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் நம்ம வந்து என்ன இங்கே நோட் பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலர் கியூப்ல வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ நம்ம வந்து கியூப் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ கியூப்ல இப்போ வந்து கியூப் இருக்கு. இப்போ இந்த கியூப் தான் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளம். ஸோ இந்த கியூப்ல விச் இஸ் அபோவ் த எக்ஸ்ஒய் பிளேன் சொல்லியிருக்காங்க. அப்போ விச் இஸ் அபோவ் த எக்ஸ்ஒய் பிளேன்னா இதான் வந்து நமக்கு சொல்லியிருக்கேன் எக்ஸ், அண்டு இதான் வந்து நம்மளோட ஒய் பிளேன், அண்ட் இதான் நம்மளோட இசட் பிளேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் இசட் பிளேன். இதில் வந்து இது எல்லாத்துக்குமே கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நேம் கொடுத்துருக்கேன். ஓ, ஏ, பி, சி அண்ட் தென் டி, இ, எஃப், ஜி. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நேம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லியாச்சு. அபோவ் த எக்ஸ்ஒய் பிளேன்னா கண்டிப்பாக வந்து இதான் வந்து எக்ஸ்ஒய் பிளேன். ஓகேவா? ஸோ இந்த ஷேட் பண்ணுறோம் இல்லையா, இதான் வந்து எக்ஸ்ஒய் பிளேன். ஸோ இந்த எக்ஸ்ஒய் பிளேனுக்கு மேலே இருக்கு. அப்போ என்ன பிளேனை சொல்கிறாங்க அப்படின்னா டிஇஎஃப்ஜி பிளேனை டிஇஎஃப்ஜி இந்த பர்டிகுலர் இதை சொல்கிறாங்க. ஓகே, இதான் வந்து இதனுடைய அர்த்தம். ஸோ இந்த அர்த்தத்தை நம்ம வந்து இப்போ இதில் வந்து புரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து 3 டைமென்ஷனல் ப்ராப்ளத்துக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ராப்ளத்துக்குள்ளே மூவ் ஆக வேண்டியிருக்கும். ஸோ நவ் இப்போ ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ப்ராப்ளமும் ஈஸியான வேலை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So next we will move for the solution. So first we have to go for the solution. So solution பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். First Stokes theorem என்ன? Stokes theorem ஃபார்முலா என்ன? f dot dr vector equal to double integral of s curl dot f vector into dot n cap dot n ds. So இது each and everything curl f vector na என்ன, n cap na என்ன, ds na என்ன, and this particular left hand side உடைய f dot dr vector என்ன அப்படிங்கிறத கிளியரா வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் உள்ள சொல்யூஷன்லேயே வந்து நான் விளக்கியிருப்பேன். ஸோ ரிப்பீட்டடாக வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ நவ் வி வில் ஸ்கிப் தட் பர்டிகுலர் explanation of this particular formula and we will move on to the solution. Okay, first நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் we have to consider curl dot f vector. curl dot f vector is nothing but என்னன்னு நமக்கு தெரியும், gradient cross f vector or else del cross f vector தெரியும். ஸோ cross அப்படின்னாலே we have to go for determinant. ஸோ determinant நான் போட்டுட்டேன். ஸோ determinantல i, j, k, i, j and k வரும். and then dou by dou x, dou by dou y, dou by dou z வரும். and then we have to take I vector coefficient, j vector coefficient and then z vector coefficient. ஓகே, இந்த மூணுத்தோடைய கோஎஃபிஷியண்ட்டை நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த
கேர்ள் எஃப் வெக்டாருக்கு நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இப்போ வந்து கொஸ்டினை வந்து நம்ம இப்போ கொஸ்டின்குள்ளே போய் பார்க்கலாம். கொஸ்டினில் வந்து ஐ வெக்டார் ஜே வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்ஸ் வி வில் வெரிஃபை இட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஐ வெக்டாருக்கு ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் டூ எடுத்தாச்சு. அண்ட் ஜே வெக்டாருக்கு ஒய் இசட் ப்ளஸ் ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் இசட் ப்ளஸ் ஃபோர் எடுத்தாச்சு. அண்ட் தென் எக்ஸ் இசட் கே வெக்டார் கேக்கு வந்து கே வெக்டாருக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இசட் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் எக்ஸ் இசட் எடுத்தாச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ வி ஹவ் டேக்கன் ஆல் த கோஎஃபிஷியன்ட் according to I vector, J vector and K vector. So coefficients are over. Now now what we have to do is we have to simplify this particular determinant by applying this particular plus and minus, and again it will come plus. So if you are ஒரு காலமையும் ஒரு ரோவையும் வந்து நம்ம மறைச்சிட்டு டோ பை டோவை இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இசட்னு பண்ணுவோம். ஸோ டோ பை டோவை இன்ட்டு மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய்யால் வி ஹாவ் டு பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் திஸ் பர்டிகுலர் திங். இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு அதான் அர்த்தம் இல்லையா? ஸோ ஒய்யால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமானா இது வந்து ஒய் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 0. ஓகேவா? ஸோ பண்ண முடியாது, ஏன்னா ஒய்ங்கிற டேர்மே இதில் இல்லை. தட்ஸ் ஆல். ஸோ நவ் வி ஹவ் டு டோ பை டோ இசட் இதை பண்ணணும். ஸோ மைனஸ் போட்டாச்சு. அண்டு டோ இசட்டால் வந்து என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் திங்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இசட்டுங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ இசட்டுங்கிற டேர்ம் இருந்துச்சு, டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுறோம். அப்போ இசட் வந்து 1 ஆயிரும். அப்போ ஒய் இது 4, அப்போ 4ங்கிறது 0 ஆயிரும். ஸோ ஒய் ப்ளஸ் 0. ஸோ ஒய் ப்ளஸ் 0. தட்ஸ் ஆல். ஸோ ஐ வெக்டார் முடிஞ்சிச்சு. ஐ வெக்டார் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஜே வெக்டார். ஜே வெக்டாருக்கு மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் போட்டாச்சு. ஜே வெக்டார் அண்ட் தென் டோ பை டோ எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் இசட். ஓகே, டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் இசட். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் வந்து என்னவா மாறிடும்? டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணுறோம், 1 மாறிடும். அப்போ மைனஸ் இசட். ஸோ மைனஸ் இசட் வந்துருச்சு. அகைன் டோ பை டோ இசட் இன்டூ மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 2. டோ பை டோ இசட் இன்டூ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 2. இசட் இருக்கு. ஸோ இந்த டைம் நம்ம எடுக்கலாம். ஒய் வந்து 0 ஆயிரும். ஓகேவா? ஒய் வந்து 0 ஆயிரும். அண்ட் தென் இசட் 2 0 ஆயிரும். இசட் மட்டும்தான் வரும். இசட் வந்து மைனஸ் இசட். ஸோ -1. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நடுவில் மைனஸும் போட்டாச்சு. எல்லாத்தையுமே மைனஸ் போடுவோம். ஸோ மைனஸ் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ ஐ வெக்டார் அண்ட் ஜே வெக்டார் முடிஞ்சிடுச்சு. நவ் கம் ஃபார் கே வெக்டார். கே வெக்டார் என்ன பண்ணுவோம்? ஸோ டோ பை டோ ஒய் இன்டூ அகைன் we have to take k vector, that is dou by dou y into y minus z plus 2 and dou by dou x into y z plus 4. dou by dou y இருக்கு. ஸோ y எடுத்தோம் அப்படின்னா y ஃபஸ்ட்டு dou by dou x பார்த்துக்கணும். dou by dou x பார்த்தோம்னா இங்கே y z plus 4. ஸோ இந்த டோட்டல் டேமே வந்து என்னவா மாறிடும்? எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 0 ஆயிரும். ஸோ 0 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு dou by dou into y minus z plus 2. ஸோ ஒய்ங்கிற டேர்ம் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் வரும். மைனஸ் இசட் அண்ட் ப்ளஸ் 2 வராது. ஸோ ஒய்யை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா 1. நடுவில் மைனஸ் போட்டாச்சு. ஓகே. ஸோ ஆஸ் பர் கண்டிஷன், டெட்டர்மினன்ட் கண்டிஷன் படி எவ்ரி திங் ஓவர். அண்ட் ஃபைனலி வி வில் கெட் திஸ் வேல்யூ as மைனஸ் ஒய் ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் இன்டூ மைனஸ் இசட் ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் கே வெக்டார் எவ்ரி திங். ஸோ இது எதையுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டாம். கீழே பிடிஎஃப் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் take that PDF file and you can study it later after clarifying this particular video clarify பண்ணிட்டு நீங்க வந்து PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் we have to move for ncap.ds. ncap.ds போகிறோம். அப்போ del cross f vector dot ncap.ds. இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா கியூப் இல்லையா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கியூபுக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த கியூபை பொறுத்தவரை எத்தனை சைடு வரும் அப்படின்னா 5 சைடு வரும். ஸோ 5 சைடுன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட கொடுத்துருக்க ப்ராப்ளம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸ் எடுக்கலாம். ஸோ இதான் ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதான் ஃப்ரண்ட் ஃபேஸ். இது வந்து என்ன ஃபேஸ்? அப்போ இது பேக் ஃபேஸ்.
ஓகேவா? இது பேக் ஃபேஸ். இது என்ன ஃபேஸு? இது லெஃப்ட் சைட் ஃபேஸ் இல்லையா? இது லெஃப்ட் சைட் ஃபேஸ். ஓகே, இது லெஃப்ட் சைட் ஃபேஸ். அப்போ பிசிஏஜிஎஃப் ஓகே. ஸோ இது வந்து என்ன? இது ரைட் சைட் ஃபேஸ் கரெக்டா? ஸோ இது ரைட் சைட் ஃபேஸ். பாட்டம் ஃபேஸை எடுக்க முடியுமான்னு கேட்டால் பாட்டம் ஃபேஸ் இருக்குல்ல, அந்த பாட்டம் ஃபேஸை எடுக்க முடியாது. டாப் ஃபேஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ண முடியும். அப்போ மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 1 2 பேக் ஃபேஸ், 3 ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஃபேஸ், 4 அகைன் 5. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஃபேஸ் வருது? இப்போ 5 ஃபேஸஸ் வருது. கீழே பாட்டமை நம்ம கன்சிடர் பண்ணாதனால வந்து எத்தனை எத்தனை ஃபேஸ் வந்திருக்கு? 5 ஃபேஸஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் கிவன் இன் த கொஸ்டின். ஸோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 5 ஃபேஸஸை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் வந்து இதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் எஸ் இன்டிமேட்டிங் த சர்ஃபேசஸ். ஸோ இது ஃபார்முலா, தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா. ஓகே. ஸோ எத்தனை ஃபேஸை கன்சிடர் பண்ணால் அப் டு S5 ஃபேஸஸ் வரைக்கும் இதை கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹாவ் டு கோ. ஸோ S1 S2 S3 S4 S5ன்னு சொல்லிட்டு 5 ஃபேஸையும் கண்டுபிடிச்சிட்டு 5 ஃபேஸையும் வந்து என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும், தட் இஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம்னா வி வில் கெட் த ரைட் ஹேண்ட் சைடு ஓவர் ஆயிரும். அகைன் வி ஹாவ் டு மூவ் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஓவர் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நான் வந்து பொறுமையாக விளக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறேன். ஓகே, நவ் இந்த இப்போ வந்து இப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபேஸஸை கன்சிடர் பண்ணோம். ஃபேஸ் S1. ஃபேஸ் S1னா இது ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து இன்டிமேட் பண்ணுது. ஃபேஸ் S1 தட் இஸ் ABFE. ஓகே, அதே மாதிரி S2 OCGD பேக் ஃபேஸ். இது வந்து பேக் ஃபேஸ். இது ஃப்ரண்ட் ஃபேஸ், இது பேக் ஃபேஸ். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் CBFG. அப்போ இது வந்து ரைட் சைட் ஃபேஸ். ஓகே, இது வந்து ரைட் சைட் ஃபேஸ், RSFன்னு வச்சுக்கலாமே. இது ஃப்ரண்ட்டுங்கிறதுனால Fன்னு போட்டிருக்கேன், இது பேக்குங்கிறதுனால Bன்னு போட்டிருக்கேன், இது RSF ரைட் சைட் ஃபேஸ்ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஃபேஸ் OAED வந்துருச்சு. பாட்டம் ஃபேஸை எடுக்க முடியாது, அப்போ டாப் ஃபேஸை மட்டும் தான் எடுக்கணும். அப்போ டாப் ஃபேஸை கன்சிடர் பண்ணோம்னா DEFG. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 5 ஃபேஸையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு இது. இந்த டேப்லேஷன் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த டேப்லேஷன் போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x is equal to 2, x is equal to 0, y equal to 2, y equal to 0, z equal to 2ன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். இது இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தது தான். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to 0, x is equal to 2, y equal to 0, y equal to 2, z equal to 0, z equal to 2ன்னு சொல்லிட்டு இதனுடைய பவுண்டரி லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பவுண்டரி லிமிட்டை தான் இங்கே எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த பவுண்டரி லிமிட் பார்த்தீங்கன்னா x is equal to ஃபர்ஸ்ட் ஹையர் லிமிட் எடுப்போம், அடுத்து லோயர் லிமிட், அகைன் ஹையர் லிமிட் அண்ட் தென் லோயர் லிமிட். அடுத்தது வந்து நம்ம பாட்டம் ரீஜனை கன்சிடர் பண்ணாதனால டைரெக்டாக ஹையர் லிமிட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஹையர் லிமிட்னு பார்த்தா 2, லோயர் லிமிட் பார்த்தா 0, அகைன் ஹையர் லிமிட் பார்த்தா 2, லோயர் லிமிட் பார்த்தா 0. அகைன் ஹையர் லிமிட்டை தான் கன்சிடர் பண்ண முடியும், ஏன்னா டாப் ஃபேஸுக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ டாப் ஃபேஸில் ஹையர் லிமிட்டை கன்சிடர் பண்ணால் 2, இசட்டில் உள்ள 0 லிமிட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல், ஏன்னா 5 ஃபேஸஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ் டு இசட் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் என் கேப். இங்கே தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பார்ட். இந்த பார்ட் என்ன அப்படின்னா என் கேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா ABFEங்கிற ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கோம். ABFE. ஸோ ABFE. ஓகே, இந்த ஃபேஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெட் கலரில் நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சது தான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு? அதாவது இதுதான் ஆரிஜின் இல்லையா? இது இந்த 0,0,0 இதான் நம்மளோட ஆரிஜின் கரெக்டா? 0,0,0னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் ஆரிஜின். இந்த ஆரிஜின்ல இருந்து இப்படி மூவ் ஆயிருக்கு கரெக்டா? ஸோ இப்படி மூவ் ஆயிருக்குன்னா அது வந்து ப்ளஸ் ஐன்னு அர்த்தம். ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிருக்கு, அப்போ ப்ளஸ் ஐன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்படிதான் இந்த என் கேப்பை ப்ளஸ் ஐன்னு எடுத்துருக்கோம். அப்போ அப்படியே இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது பேக் ஃபேஸுக்கு பேக்ல மூவ் ஆயிருந்துச்சு, ரிவர்ஸ்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, இல்லை அந்த ஆரிஜின்லேயே இருக்கு அப்படின்னா, அப்போ அதுக்கு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது பார்ப்போம். OCGD
OCGD. ஓகே, OCGD அப்படிங்கிற பாயிண்ட். இது பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜின்லேயே இருக்கு. ஆரிஜின்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் ஐ. ஆரிஜினை விட்டு மூவ் ஆகி வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ளஸ் ஐ. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து ப்ளஸ் ஐ மைனஸ் ஐங்கிறத வந்து போடுறது. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் ஐ எப்போ போடணும், மைனஸ் ஐ எப்போ போடணும் நமக்கு புரிஞ்சிடும். சிபிஎஃப்ஜி. சிபிஎஃப்ஜி இப்போ சிபிஎஃப்ஜி சொல்லுங்க. இப்போ சிபிஎஃப்ஜி இந்த பார்ட் இல்லையா, சிபிஎஃப்ஜி. இப்போ சிபிஎஃப்ஜி பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து நகண்டு வந்திருக்கா இல்லையா, நகண்டு வந்திருக்கு. எஸ். அப்போ ஒரு ஆரிஜின்லேருந்து நகண்டு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன போடணும், ப்ளஸ் ஜே. அடுத்தது ஓஏஇடி. ஓஏஇடி எங்க இருக்கு, ஓஏஇடி. ஓகேவா. ஸோ ஓஏஇடி எங்க இருக்கு, ஆரிஜின்லேயே இருக்கு. ஆரிஜின்லேயே இருக்கு. ஸோ ஆரிஜின்லேயே இருந்துச்சுன்னா மைனஸ் ஜே. நெக்ஸ்ட் டிஇஎஃப்ஜி. டிஇஎஃப்ஜி எங்க இருக்கு, டிஇஎஃப்ஜி சாரி டிஇஎஃப்ஜி இங்க இருக்கு, டாப் ஃபேஸ். டிஇஎஃப்ஜி. ஓகே. ஸோ டாப் ஃபேஸ் ஆரிஜின்லேருந்து மேலே மூவ் ஆயிருக்கா அந்த ஃபேஸ். எஸ், ஆரிஜின்லேருந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ். ஸோ இப்படி நம்ம ஞாபகம், இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ப்ளஸ் எதுக்கு எப்போ போடணும், மைனஸ் எப்போ போடணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன், ஆரிஜின்லேயே இருந்துச்சுன்னா யூ டேக் தட் அஸ் மைனஸ். ஆரிஜினை விட்டு விலகி இருந்துச்சுன்னா யூ டேக் தட் அஸ் ப்ளஸ். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ நவ் த ரிமைனிங் திங்ஸ் வில் பி ஈஸியர். இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஐ வெக்டார். ஐ வெக்டார் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஐ வெக்டார்னா என்னது, எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்னா ரிமைனிங் ஒய்யும் இசட்டும் வரும். ஒய்யும் இசட்டும் வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஐ தான். ஸோ இங்கேயும் ஐ தான் இருக்குது. ஸோ டிஒய் டிஎஸ்எட். ஜே இஸ் நத்திங் பட் ஒய். ஸோ ஜே இஸ் நத்திங் பட் ஒய் மீன்ஸ் டிஎஸ். டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் டிஇசட். ரிமைனிங் உள்ளது எக்ஸும் இசட்டும் வந்துடும். எக்ஸும் இசட்டும் வந்துடும். ஓகே. அதே மாதிரி கே இருந்துச்சுன்னா கேனா இசட்னு அர்த்தம். அப்போ ரிமைனிங் எக்ஸும் ஒய்யும் வந்துடும். எக்ஸும் ஒய்யும் வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இது போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை நம்ம வந்து முடிச்சிட்டோம். இந்த கியூப்ல வந்து இந்த டேப்லேஷனை முடிச்சிட்டோம்னா, இந்த டேப்லேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம். டேப்லேஷன் முடிச்சிட்டோம்னா அடுத்தது வி வில் ஈஸிலி கெட் த ஆன்சர். ஸோ சொல்யூஷன் நம்ம போகலாம். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் கேர்ள் டாட் எஃப் வெக்டார் டாட் என் கேப் டாட் டிஎஸ். ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், curl dot f vector dot n cap dot ds is equal to double integral of minus yi minus j into minus z plus 1 minus k. இந்த இது அப்படி இங்கே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ டாட் ஐ கேப். ஓகேவா. டாட் ஐ கேப். டாட் ஐ கேப்ங்கிறது நார்மல் வெக்டார். ஓகேவா. ஸோ நார்மல் வெக்டாருங்கிறது நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நார்மல் வெக்டார் எப்படி போடணும், இப்போ அந்த டயக்ராம்குள்ளே போகலாம். நார்மல் வெக்டாரை பொறுத்தவரை எந்த சர்ஃபேஸை வந்து நம்ம விடுறோம், எந்த சர்ஃபேஸை விடுறோம்னா திஸ் பர்டிகுலர் சர்ஃபேஸ். ஓகேவா. ஸோ இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நிமிஷம். நார்மல் வெக்டார். இப்போ இந்த நார்மல் வெக்டாருங்கிறது எப்படி போடுறோம், நார்மல் வெக்டார் விச் இஸ் கிவன் ஹியர். திஸ் இஸ் ஐ வெக்டார். ஓகேவா. இப்போ நம்ம எந்த இதை எடுத்திருக்கோம், ஃபேஸ் S1 எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ ஏபிஎஃப்இக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, என் கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார், ds is equal to dy dz. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே போட்டுரும். ஓகேவா. ஸோ அது அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், ds is equal to dy dzன்னு வந்துடும். ஸோ ds is equal to dy dz வந்துருச்சு. ஸோ அடுத்தது அகைன் ஐ வெக்டார் இன்டூ ஐ வெக்டார். இது ரெண்டத்தையும் மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஜேயும் இல்லை கேயும் இல்லை. ஸோ இட் வில் கெட் கேன்சல். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு ஐ வெக்டார்னா 1. ஸோ மைனஸ் ஐஒய் dy dz. தட்ஸ் ஆல். ஸோ மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய் டிஇசட். இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரலோட லிமிட் எவ்வளவு, 0 to 2. அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 0 to 2 அப்படின்ட்டு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டாச்சு. ஸோ இந்த பார்ட் ஓவர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கோ ஃபார் இன்டெகிரேட்டிங் திஸ் பர்டிகுலர் ஒன். ஐ திங்க் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஒய் இந்த பர்டிகுலர் S1க்கு தகுந்த மாதிரி S1க்கு தகுந்த எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். n cap is equal to iன்னு எடுத்துக்கிட்டோம். ds is equal to dy dzன்னு எடுத்துக்கிட்டோம். x is equal to 2னா 2 எடுத்துக்கிட்டோம்.
அடுத்தது கொஸ்டினில் லிமிட் என்ன கொடுத்துருந்தாங்களோ x is equal to 0 to 2 கொடுத்துருக்காங்க, y equal to 0 to 2 கொடுத்துருக்காங்க. இது ஏன் மறுபடியும் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா ரிமைனிங் உள்ளதுக்குலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, நவ் அப்படி தான் வந்து இந்த லிமிட் எடுத்தோம், -y இன்ட்டு dy இன்ட்டு dz எடுத்தோம். ஸோ ஒய்யை வந்து இன்டகிரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒய்யை இன்டகிரேட் பண்ணணும். ஒய்யை எதை வச்சு இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா dyயை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ dyயை வச்சு இன்டகிரேட் பண்ணால் y² டிவைட் பை 2ன்னு வரும். ஓகே, மைனஸ் வந்து வெளியில் கொண்டு போயாச்சு, y² டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுறதுக்கு முன்னாடி அடுத்த dz-க்கான இன்டகிரேஷன் முடிக்கணும். dz-க்கான இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறது? dz வந்து y² divided by 2. So y² divided by y² divided by 2, y² divided by 2 க்கு 2 upper limit minus lower limit அப்ளை பண்ணோம்னா 4/2 கிடைச்சிரும். ஸோ 4/2 கிடைச்சதுக்கப்புறம் இன்டூ dz, அகைன் இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 இன்டூ dz. இது வந்து 1:2 4. ஸோ 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியில் கொண்டு போயிடலாம். ஸோ இன்டூ dz இருக்கு. ஸோ வெறும் dz மட்டும் இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன் பொறுத்தவரை z. ஸோ லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. இசட்டுக்கு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 - 0ன்னு வரும். ஸோ 2 - 0 விட்டுருங்க. அப்போ 2 × 2 4. ஸோ -4ன்னு வரும். ஸோ S1 is over. ஓகே, லைக்வைஸ் we have to find out the S1. ஓகே, now S1 முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம என்ன சர்ஃபேஸ்க்கு போனோம்? நெக்ஸ்ட் we have to go for this நெக்ஸ்ட் ஃபேஸ் S2. அதுக்கு -i வெக்டார் இருக்குது, dy dz இருக்குது. ஸோ அதை வந்து அதே மாதிரி இன்டகிரேட் பண்ணோம். அதே மாதிரி S3 S4 S5. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஃபேஸ்க்கு போகலாம். இப்போ அடுத்த ஃபேஸ்க்கு போனோம் அப்படின்னா S2 ஃபேஸ்க்கு வந்தாச்சு. S2 ஃபேஸில் வந்து சேம் அதே இதை அப்ளை பண்ணுறோம். அப்போ -i இன்ட்டு -iன்னு போட்டாச்சு இங்கே. ஓகேவா, டிஎஸ்க்கு என்ன இருந்துச்சோ dy dsன்னு போட்டுருவோம். ஸோ ஜேகே வராது, ஜேகே போயிடும். அப்போ i இன்ட்டு i 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ y dy dsன்னு இருக்கும். ஸோ இங்கே டேரெக்டான ஆன்சர் போட்டுட்டேன். எதை வச்சுன்னு இந்த டேரெக்டான ஆன்சர் போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா -4 வந்திருக்கு. ஏன் -4 வந்துச்சுன்னா இங்கே i வெக்டார், இங்கே வந்து இங்கே வந்து -i வெக்டார். ஸோ -i வெக்டார் இன்ட்டு i வெக்டார் இருந்ததுனால -4 வந்துச்சு இல்லையா? ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா +4 வரும். தட்ஸ் ஆல். அந்த இதில் வந்து நான் வந்து +4 டேரெக்டாக போட்டேன். பட் இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் யூ ஜஸ்ட் சால்வ் இட் அண்ட் ஃபைனலி கன்க்ளூட் தட். ஓகே, அதுக்கப்புறம் S3 போகிறோம். S3யோட இது நமக்கு S3 ஃபேஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y equal to 2, n cap is j, ds is dx dz கொடுத்துருக்காங்க. ஸோ dx dz j போட்டாச்சு. ஸோ j போட்டோம் அப்படின்னா i வராது, k வராது. ஸோ -z + 1 into j தான் வரும். ஸோ -z + 1 into ds is nothing but dx z as per the tabulation. அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி we will get 0. ஓகே, ஸோ இன்டகிரேட் பண்ண தான் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் இன்டகிரல் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் zx - x x 0 to 2ன்னு வரும். ஸோ zx - x இது உள்ள 2 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோம், அடுத்தது லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா 2z - 2ன்னு வரும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0, மொத்தமாக 0 ஆயிரும். ஸோ z2 - 2ன்னு வரும். ஸோ அகைன் 2z, again we have to integrate with respect to z. integrate with respect to z பண்ணோம் அப்படின்னா 2 into z² divided by 2 minus 2z. ஸோ 0 to 2ன்னு வரும். ஸோ ஃபைனலி 4 - அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு பார்த்தோன்னா 4 - 4 இட் வில் பிகம் 0. ஓகே, ஸோ இதையும் வந்து இன்டகிரேட் பண்ணி எல்லாம் சிம்பிளான இன்டகிரேஷன் தான். ஸோ இன்டகிரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் we have to go for S4 ஃபேஸ். S4 ஃபேஸில் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் -jன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர்லி நம்ம வந்து எப்படி வந்து S1 S2க்கு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோமோ அதே மாதிரி S4க்கும் நான் வந்து 0ன்னு நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன். இதையும் வந்து வேணும்னா நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். சிமிலர் டு S3 நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ S4 வந்து S3 வந்து 0 வந்ததுனால மேக்ஸிமம் S4ம் 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று சிம்பிள், ஏன் 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இங்கே மைனஸ் மட்டும்தான் இருக்குது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ ரிமைனிங் திங்ஸ் ஆர் சேம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி we will get the same value here S4. அதனால தான் வந்து டேரெக்டாக போட்டுட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் S5 ஃபேஸ்க்கு போகிறேன். S5 ஃபேஸ்க்கு போனோம்னா டபுள் இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஒய் ஐ மைனஸ் இசட் ப்ளஸ் ஒன் ஜே மைனஸ் கே வெக்டார் டாட் கே வெக்டார் டாட் டிஎஸ். ஓகே, ஸோ கே வெக்டார், ஸோ கே வெக்டார் தான். அப்போ ரிமைனிங் திஸ் டூ திங்ஸ் வில் கெட் கேன்சல். ஸோ கே வெக்டார் இன்டூ கே வெக்டார் மைனஸ் ஒன் வரும். இதை இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஒன்னை காமனாக வெளியில் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வெளியில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இது டிஎஸ் இஸ் நத்திங் பட் டிஎக்ஸ் டிஒய். ஸோ எக்ஸ் 0 to 2ன்னு வரும். அகைன் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா 2 வரும். அகைன் வி ஹவ் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ பை இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வி வில் கெட் ஒய் upper limit lower limit upper limit 2 lower limit 0. By applying upper limit and lower limit you will get minus 4. So S5 phase is also over. ஸோ மொத்தம் 5 ஃபேஸ் இருக்குது. 5 ஃபேஸையும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஃபைனலாக என்ன நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், 5 ஃபேஸையும் முடிச்சுட்டு 5 ஃபேஸையும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5 ஃபேஸ், ஃபஸ்ட்டு ஃபேஸ் 4, செகண்ட் ஃபேஸ் -4, தேர்ட் ஃபேஸ் 0, ஃபோர்த் ஃபேஸ் 0 and ஃபிஃப்த் ஃபேஸ் இஸ் -4. Okay, fifth phase is -4. So finally we will get -4. Okay, and the right hand side we have concluded that is -4, and now we have to move for left hand side. So the left hand side நான் போகிறேன். left hand side ஓட ஃபார்முலா என்னன்னு தெரியும், f dot dr vector. ஸோ f dot dr vector நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாட்டம் ஃபேஸை எடுக்கணும். ஓகே, இப்போ டயக்ராம் மறுபடியும் போகிறேன். ஸோ எந்த ஃபேஸை நம்ம வந்து விட்டோமோ அந்த ஃபேஸை எடுக்கணும். ஸோ எந்த ஃபேஸை நான் விட்டேன் அப்படின்னா பாட்டம் ஃபேஸை தான் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் பாட்டம் ஃபேஸை நான் விட்டுருக்கேன். ஷேட் பண்ணி காட்டுறது தான் பாட்டம் ஃபேஸ், தட் இஸ் OABC. ஓகே, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம், அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாட்டம் ஃபேஸ் வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் தட். ஓகே, ஸோ பாட்டம் ஃபேஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா எதுக்கு பாட்டம் ஃபேஸ் எடுக்கிறோம்னா, ஏன்னா பாட்டம் ஃபேஸ் தான் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஃபேஸை கன்சிடர் பண்ணோம், அதனால பாட்டம் ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்லெக்ட் பண்ண ஃபேஸை நம்ம எடுத்துக்கிட வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ நவ் வி வில் கோ ஃபார் தட் பர்டிகுலர் ஸ்டெப். ஸோ பாட்டம் ஃபேஸ் நான் எடுத்திருக்கேன், OABCன்னு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம போன வாட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 0,0 இட் இஸ் நத்திங் பட் ஆர்ஜின். ஸோ 0,0 அண்ட் இதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா 2,0ன்னு வரும் இல்லையா. இது வந்து எக்ஸு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பிகம் 2 அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஒய். ஸோ ஆரிஜின்லேருந்து மூவ் ஆகிற கண்டிஷன் இந்த பாயிண்ட் வைக்கும் போது 2,0ன்னு இருக்கும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் டு கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் 2,2. ஸோ இது வந்து எக்ஸு, ஓகேவா, அண்ட் தென் 2 வந்து ஒய். ஸோ ஆஸ் பர் ஆரிஜின்லேருந்து இது 2,2ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பாயிண்ட் வைப்போம். அதாவது இதிலேருந்து மூவ் ஆச்சுன்னா எக்ஸு, இதிலேருந்து மூவ் ஆச்சுன்னா ஒய். ஸோ 2,2 இந்த இடத்துல பாயிண்ட் வைப்போம். அகைன் இது 0, எக்ஸுங்கிறது 0 இருக்குது, ஓகேவா, எக்ஸுங்கிறது 0 இருக்குது, அண்ட் தென் 2ங்கிறது ஒய். Okay, so the point will be here. So likewise we have put the point and we have applied the given limit. Question என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட் படி நம்ம வந்து பாயிண்ட் வச்சு ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயரோ நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we have to go for the remaining thing, that is y equal to 0. y equal to 0 எப்படி எடுப்போம், போன ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் எது காமனாக இருக்கோ அந்த இது எடுக்கணும். ஸோ இதில் வந்து எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து எக்ஸ் வந்து 0, இந்த இடத்துல எக்ஸ் வந்து 2, ரெண்டு காமனாக இல்லை. இங்கே ஒய் வந்து 0, இங்கே ஒய் வந்து 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு 0 ரெண்டு காமனாக இருக்குது. ஸோ ஒய் எடுத்துக்கிட்டோம். லைக்வைஸ் இது 2, இது 2, அப்போ இது எக்ஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இது 0, இது 2, அப்போ ஒய் காமனாக இல்லை, எக்ஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இது 2, இங்கே 0, அப்போ எக்ஸ் எடுக்க முடியாது. இது 2, இது 2, அப்போ ஒய் எடுத்துக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தாச்சு. ஓகேவா, ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இந்த கான்செப்ட் படி இதை முடிச்சிட்டோம்னா நவ் வி ஹாவ் டு மூவ் லைக் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும். ஓகே, லிமிட் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும். ஓகேவா, ஸோ 0 to A, A to B, B to C, C to O அப்படிங்கிற டைரக்ஷனில் மூவ் ஆக போகிறோம். ஸோ நவ் வி வில் மூவ் ஃபார் த ஃபர்தர் வி வில் மூவ் ஆன் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொல்யூஷன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொல்யூஷன் படி இங்கே வந்து என்ன இருக்குது, எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கிவன் கொஸ்டின் அப்படியே எடுத்தாச்சு. F vector is nothing but given question இல்லையா. dr vector என்னது, dr vector is nothing but dxi. இங்கே i vector இருக்குன்னா dxi, இங்கே j vector இருந்துச்சுன்னா dyj, இங்கே k vector இருந்துச்சுன்னா dzk. போன ப்ராப்ளத்தில் வந்து k vector கொடுக்கல, ஏன்னா அது 2 dimensional ப்ராப்ளம், இது 3 dimensional ப்ராப்ளம்னால k vector கொடுத்துருக்காங்க. ஸோ dzkன்னு எடுத்துட்டோம். ஸோ நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா f vector dot dr vector, f vector dot dr vector into
அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் 4 அண்ட் மைனஸ் எக்ஸ் இசட் எக்ஸ் டாட் டிஇசட். Now we have to take along OA. Along OA is nothing but y equal to 0, z equal to 0. Okay. Along AB, x is equal to 2, z equal to 0. Y equal to 2, z equal to 0. X is equal to 0, z equal to 0. இது எப்படி எடுத்தோம்? இது எப்படி எடுத்துருக்கோம்னா லைக் இதில் நம்ம வந்து என்ன இந்த ஸ்கொயரில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்? y equal to 0, x is equal to 2, y equal to 2, x is equal to 0ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அதே தான். Along OA னா y equal to 0. Along AB னா x is equal to 2. Along BC னா y equal to 2. Along C1 னா x is equal to 0. Likewise we have taken. ஸோ அந்த மாதிரி தான் இதை எடுத்துருக்கோம். y equal to 0, x is equal to 2, y equal to 2, x is equal to 0ன்ட்டு. அடுத்தது இங்கே இது நமக்கு தெரியும். y இருந்துச்சுன்னா கீழே வந்து டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கணும். இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் ஒய் இருக்கணும். இங்கே ஒய் இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கணும். இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் ஒய் இருக்கணும். ஸோ dy by dx y equal to 0ன்னு இருக்கு. y equal to 0ன்னு இருந்துச்சுன்னா we can't able to differentiate with respect to x or y. So automatically we will get 0. இங்கே x is equal to 2 இருக்கு. ஸோ இதுவும் அதே கண்டிஷன் தான், 0 வந்துடும். y equal to 2 இருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து yங்கிறத வந்து எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஒருவேளை இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா ஒருவேளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஆன்சரை போட்டிருப்போம். இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 0 தான் போட்டாகணும். இங்கேயும் 0 தான் போட்டாகணும். ஸோ dy 0, dx 0, dy 0 அண்ட் dx 0. இதுவும் வந்து நான் போன வாட்டியே விளக்கியிருப்பேன். ஸோ டிஎக்ஸை 0வால் மல்டிப்ளை பண்ணால் ரிமைனிங் dy ஈக்குவல் டு 0 வந்துருக்கும். ஸோ இசட்டை வந்து நம்ம எதுக்கு இது வந்து 3 டைமென்ஷனல் ப்ராப்ளம்ங்கிறதுனால z ஈக்குவல் டு 0 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிடணும். z ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை z ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ டிஇசட்டும் என்ன தான் வரும்? டிஇசட்டும் 0 தான் வரும். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை இந்த மெத்தட். ஓகேவா? ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி ஹவ் டேக்கன் அலாங் ஓஏ பிஏபி பிசி சிடி. இது முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து ஃபர்தராக வி வில் ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த அலாங் ஓஏ ஏபி பிசி தேவைப்படுறதுனால எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எஃபெக்டார் டி வெக்டாரில் வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து S1லேருந்து S5 வரைக்கும் ஆட் பண்ணோமோ இங்கே வந்து ஓஏலேருந்து சிடி வரைக்கும் லைனை கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? சிங்கிறது ஒரு லைனை மட்டும்தான் குறிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஃபார் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் உள்ள லைனை மட்டும்தான் குறிச்சிருக்கு. ஓகே, இந்த லைனு, இந்த லைன், இந்த லைன், அதே மாதிரி இந்த லைனை குறிக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதனால நம்ம வந்து லைனை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நவ் வி வில் மூவ் ஃபார் த சொல்யூஷன், தட் இஸ் ஓஏ இன்டெக்ரல் ஆஃப் ஓஏ எஃப் டாட் டிஆர் வெக்டார். ஸோ எஃப் வெக்டார் எடுத்தாச்சு. ஓகேவா? எஃப் வெக்டாரை டிஆரால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். அப்ளைங் அலாங் ஓஏ வேல்யூஸ். அப்போ அப்ளைங் அலாங் ஓஏ வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னா ஓஏவோட வேல்யூஸை அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இப்போ ஓஏவோட வேல்யூ தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுவோம். இசட் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுவோம். டிஒய் ஈக்குவல் டு 0. அப்போ டிஒய் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணோன்னா இந்த டேமே போயிடும். ஓகே, டிஇசட் ஈக்குவல் டு 0. அப்போ டிஇசட் இதில் அப்ளை பண்ணோன்னா இந்த டேமே போயிடும். ஸோ ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுலேயுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் இசட் ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ மைனஸ் இசட்டும் இங்கே வந்து 0. ஸோ கண்டிப்பாக இந்த டேர்மும் போயிடும். ஸோ அப்போ என்ன மட்டும்தான் இருக்கும்? ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 மட்டும் இருக்கு. 2 இன்டூ டிஎக்ஸ், இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2, 2 இன்டூ டிஎக்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் வி ஹவ் டு அப்ளை த இன்டகிரேஷன் அண்ட் வி வில் கெட் த ஃபைனல் ஆன்சர். இப்போ ஓஏ நம்ம முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் ஓபியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ நவ் வி வில் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் ஓஏ முடிஞ்சு அண்ட் ஏபி. ஸோ ஏபியும் சிமிலர்லி வி ஹாவ் டு அப்ளை த சேம் திங். ஸோ ரிப்பீட்டடாக வந்து நான் வந்து கொஸ்டின் வந்து இந்த இதை நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இதை நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால வந்து இதை நம்ம எழுதிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸோ இதை விட்டுருங்க. ஒரு தடவை இந்த இதை எழுதினா போதும். எழுதிட்டு நீங்கள் அப்ளை இதில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணியே பார்த்துருங்க. ஏபியை பொறுத்தவரை என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இதில் எக்ஸ் இருக்கா? எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இசட் ஈக்குவல் டு 0 போட்டோன்னா இந்த டோட்டல் டேம் போயிடும். அடுத்தது டிஒய் 0வா? டிஒய் 0 இல்லை. அப்போ இந்த டேம் இருக்கும்.
டிஎக்ஸ் ஜீரோவா டிஎக்ஸ் ஜீரோ, அப்போ இந்த டோட்டல் டேர்ம் போயிடும், இந்த 2 டேர்ம் போயிடும். அப்போ ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி தான் நான் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து பிசிக்குனா பிசி அப்ளை பண்ணணும், சிடிக்குனா சிடி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஸோ என்ன, ஸோ அப்படி அப்ளை பண்ணி தான் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து by applying this AB, we have we get this 4 into dy, and finally applying the integration we will get 8. And again for BC we have applied the same BC condition over here, and we get the final answer as -8. So 8 -8 இப்படி தான் வந்துச்சு. So again next we will move for the CD. So CDயும் அதே மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get -8. ஸோ இதை வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏபியை ஓஏக்கு ஓஏ கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க, ஏபிக்கு ஏபி கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க, பிசிக்கு பிசி, சிடிக்கு சிஓக்கு சிஓ கண்டிஷன் அப்ளை பண்ணீங்கன்னா ஃபைனலி வி வில் கெட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வி வில் கெட் ஒன் வேல்யூ by adding the value 4 plus 8 minus 8 minus 8 we will get -4. So already for right hand side also we have the answer is -4, and for left hand side also we have get the answer is -4. So both right hand side and left hand side are equal. So finally the condition is satisfied. So this is our Stokes theorem, second problem, that is 3-dimensional. It is one of the important problem in Anna University, that is 16 mark problem. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And the description PDF file is available in the description box. நீங்கள் டவுன்லோட் பண்ணி you can go through it. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ். லைக்வைஸ் ஸ்டோக்ஸ் தியரத்தில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ண தயாராக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ், தேங்க்யூ.